வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஸோ இந்த ப்ரமோல வந்த சேம் பிக்சர், அதாவது சேம் ஷர்ட் தான் வந்து நம்ம ஆல்ரெடி இது ஒரு வீடியோவாக பார்த்துருந்தோம். என்னன்னா பசு வீட்டுக்கு முன்னாடி வந்து செம்ம கோவத்தில் விஜய் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், சம்திங் தேடுற மாதிரி. இதில் தான் ஏதாச்சும் கடத்திட்டாங்களா யாரையாச்சும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் இதில் விஜய் செம்ம கோவத்தில் பசு மேலே இருக்கார். இன்னைக்கான காட்சிகள் படி பார்த்தீங்கன்னா ப்ரமோல போலீஸ்க்காக பயந்து தன்னுடைய குழந்தையோட ஸ்கேனை கூட பார்க்க முடியலங்கும் போது அவருக்கு ஒரு கோவம் இருக்கும். ஸோ இதை வந்து விஜய் வந்து கண்டிப்பாக காவிரியை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் யோசிப்பார். ஆனால் இந்த சீன் வந்து கன்ஃபார்மாக நைட் சீன் தான். அதனுடைய அந்த செட்டிங்லாம் இருக்குல்ல, இந்த பாருங்களேன், இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மேலெல்லாம் வந்து டார்க்காக இருக்கும், பட் ஆனால் நல்ல லைட் வெளிச்சம் கொடுத்துருப்பாங்க. இரவு காட்சிகள் தான் இது. ஸோ இந்த இடத்துல செம்ம டென்ஷனில் பசுவோட வீட்டுக்கு வராங்க. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வரணும் அப்படின்னு தான். அது மட்டும் இல்லை, உண்மையாமே பசு தான் இது முழுக்க இன்வால்மெண்ட்டுங்கிறப்போ சம்பவமே வேறு. பட் இருந்தாலும் இதை வந்து வெண்ணிலாவுடைய மாமாவோ யாராச்சும் சொன்னால் தானே தெரியும். வெண்ணிலாவோட மாமா தவிர வேறு யாரும் சொல்ல போகிறதில்ல, இல்லைன்னா வெண்ணிலாவே முழிச்சு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லை, வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. நிறையா ஃபேன் பேஜஸில் கூட பசு வந்து இறந்துருவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்களே, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் இல்லைங்க, அந்த பொண்ணு உயிரோடு வரணும், வந்துட்டு தான் வந்து இந்த உண்மைகளை சொல்லணும். அந்த உயிர் வந்து அதுக்காகவே அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவேரியை விட்டு அவங்க விலகுவாங்க. இவ்வளோதான். கண்டிப்பாக மறுபடியுமே தனக்காக உயிர் காப்பாற்றின விஷயங்கள்லேருந்து விற்காதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த காரில் வந்து விஜயோட அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் கோவத்தில் இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே. கண்டிப்பாக நம்ம வாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோவம் வரதானே செய்யும். எவ்வளோதான் பொறுத்து போகிறது, மனிதனுடைய இயல்பு தானே. எப்படி சிரிப்பு தூக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அது மாதிரி கோவம் அப்படிங்கிறதும் அந்தந்த இடத்துல வந்து தானே ஆகணும். ஆனால் அது கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தான். ஓகே, எனிவேஸ் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ட்ராக் இருக்குது. இந்த ப்ரமோ சீன் வந்துச்சுன்னா அடுத்த நாள் இந்த சீன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணாமல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்கேனோட அந்த பிக்சர் பார்க்கும்போது அந்த ஃபீலே எனக்கு வரல. ஏன்னா டக்குன்னு வந்து இந்த பிக்சர் ஸ்ட்ரைக்கர் ஐயோ இது ஏதோ பிரச்சனைக்கு வருதுல அப்படின்னு வந்து அவர் டக்குன்னு தான் நான் மறுபடியும் அந்த ஸ்கேன் ஃபீல்க்கு வந்தேன். ஸோ அந்த ஒரு செகண்டில் இந்த ஷர்ட் வந்து ஞாபகப்படுத்திடுச்சு. உங்களுக்கு அப்படி படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம்.